السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாகுவதாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால், அவனுடைய மாபெரும் உதவியால் எந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் அதிகமாக சிறப்பு இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றானோ, அந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி கட்டத்தை நெருங்கக்கூடியவர்களாக நாமெல்லாம் இருக்கின்றோம். நாமெல்லாம் இன்று 20வது இரவு தொழுகையை முடித்துவிட்டு அடுத்த 10 நாட்களை எதிர்பார்த்தவர்களாக நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். கணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 நாட்களுக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். மாதங்களிலேயே சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்தில் சிறந்த நாட்களாக கருதப்படக்கூடிய நாட்கள் இறுதி 10 நாட்கள் ஆகும். அந்த இறுதி 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களையும், நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பையும், நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தான தர்மங்களையும் அல்லாஹ் அதிகமாக விரும்பக்கூடியவனாக இருக்கின்றார். இது ஒரு புனிதமான 10 நாட்கள், புனிதமாக கருதக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கின்றது. அந்த நாட்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதிகமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் அதை செயலாக காட்டியிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 வந்துவிட்டால் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ரமலானின் இறுதி 10 நாட்களில் மற்ற நாட்களை விட மிகவும் அதிகமாக முயற்சி செய்வார்கள், வணக்க வழிபாடுகள் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்ற நாட்களை விட, இந்த 20 நாட்களை விட இந்த கடைசி 10 நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அதிகமாக முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு ஹதீஸில் என்ன வருகின்றது என்றால், இதா தஹலல் அஷ்ருல் அவாஹிர், இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் அஹ்யல் லைல், முழு இரவையும் வணக்கத்தில் கழிப்பார்கள், இரவை உயிர்ப்பிப்பார்கள். அந்த இரவுக்கு உயிர்ப்பிப்பார்கள் என்றால் அந்த இரவில் அல்லாஹ்வை அதிகமாக தொழுது வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த இரவில் அதிகமாக முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்காக நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முழுக்க முழுக்க சுஜூதில் இருப்பார்கள், ருக்கூவில் இருப்பார்கள், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஅய்கத அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்புவார்கள். தான் மட்டும் இபாதத் செய்யக்கூடாது, தன்னுடைய குடும்பத்தாரையும் என்ன செய்வார்கள், அவர்கள் அந்த இரவில் எழுப்புவார்கள். இன்னொரு இடத்தில் வஷத்த மிஸரஹு, தன்னுடைய வேஷ்டியை இறுக்கிய கட்டிக்கொள்வார்கள். இதற்கு என்ன அர்த்தம்? எங்கே சோர்வு அடைந்து விடுவோமோ, எங்கே குடும்பத்தோடு இணைந்து விடுவோமோ என்ற ஒரு காரணத்தால் தன்னுடைய வேஷ்டி இறுக்கி கட்டிக்கொள்வார்கள், கைத்தை விட்டு கற்றுக்கொள்வார்கள் என்று இதற்கு விளக்கமாக தருகின்றார்கள். ஆக இப்படி கடைசி 10 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன், எதற்காக?
இந்த கடைசி 10 நாட்களில் அல்லாஹ் ஒரு புனிதமான ஒரு இரவை வைத்திருக்கின்றான். அதுதான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவு. அந்த இரவை அடைவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு 10 நாட்களையும் கழிப்பார்கள். வெறும் இரவில் மட்டும் நபிகள் நாயகம் கழிப்பதல்ல, அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். உலக விஷயத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து அவர்கள் இருப்பார்கள். வீணான பேச்சுகளை பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடன் தொடர்புடன் இருப்பார்கள். அதாவது அங்கே முழுக்க குர்ஆனையும் திக்ர்களையும் செய்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். ஆக இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களாக இருந்தது. சஹாபாக்களும் அவர்களும் எப்படி இருந்தார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய குடும்ப நிலையை பற்றி வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் முழு இரவையும் வணக்கத்தில் கழிப்பார்கள். தங்கள் வீட்டில் உள்ளவர்களிடம் அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகுங்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். அந்த அளவிற்கு இந்த இரவை முழுக்க கழிப்பார்கள். மீண்டும் இந்த இரவு வராமல் போகலாம், தொழுது கொள்ளுங்கள், அல்லாஹ் இந்த வாய்ப்பை தராமல் போகலாம், தொழுது கொள்ளுங்கள் என்று தன்னுடைய குடும்பத்தாரிடம் சொல்வார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய பழக்கம் என்னவென்றால், இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் ஹதீஸ் கற்பிப்பதை கூட நிறுத்தி விடுவார்கள். அவர் ஹதீஸில் சிறந்த ஒரு இமாம். அந்த ஹதீஸை கற்பிப்பதில் கூட நிறுத்தி விடுவார்கள். உலக பேச்சை பேச மாட்டார்கள். அவர்கள் குர்ஆன், தொழுகை, துஆ அதிகமாக இதில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு இந்த இறுதி 10 நாட்களில் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த முக்கியத்துவத்தில் இந்த இறுதி 10 நாட்களிலே மிக முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு அமல் என்னவென்றால் இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகை இருக்கின்றதே, நாம் எந்த அளவிற்கு தொழுக வேண்டும், எப்படி தொழுக வேண்டும் என்பதை உண்மையாகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே இந்த இரவு தொழுகை, இதை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அஃஸலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பிறகு நோன்பிலேயே சிறந்த நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பாகும். வ அஃஸலு ஸலாத்தி பஅதல் ஃபரீத், ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எதுவென்றால் ஸலாத்துல் லைல், இரவில் தொழுவதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், ஃபர்லான தொழுகை கடமையான தொழுகை, அல்லாஹ் அதை நம்ம கடமையாக்கி இருக்கின்றான். இந்த தொழுகைக்கு பிறகு ஒரு சிறந்த தொழுகை எது இருக்கின்றது என்றால் அதுதான் ஸலாத்துல் லைல். இந்த ஸலாத்துல் லைலை பல பெயர்களில் சொல்லப்படுகின்றது. ஒன்று ஸலாத்துல் லைல் என்று சொல்கின்றார்கள், கியாமுல் லைல் என்று சொல்லப்படுகின்றது, தஹஜ்ஜுத் என்று சொல்லப்படுகின்றது. ஆக 3 பெயர்களில் குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. குர்ஆனில் யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, அங்கே கியாமுல் லைல், இரவில் நிற்பது, கியாம் என்றால் நிற்பது, இரவில் நிற்பது. ஸலாத்துல் லைல் என்றால் இரவில் தொழுகுவது. தஹஜ்ஜுத் என்றால் அதுவும் இரவில் நின்று தூக்கத்தை விட்டு அல்லாஹ்விற்காக நின்று தொழுவது என்ற வார்த்தைக்கு தஹஜ்ஜுத் என்று சொல்வார்கள். ஹஜ்ஜத யுஹஜ்ஜி தஹஜ்ஜுத். ஆக இதுதான் இரவு தொழுகை. நாமெல்லாம் இப்போது தொழுது கொண்டிருக்கின்றோமே, இது ஸலாத்து தராவிஹ் என்று சொல்கிறார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தராவிஹ் என்ற பெயர் கிடையாது. சஹாபாக்களுடைய காலத்தில் தான் இது தராவிஹ் என்ற பெயர் வருகின்றது. எப்படி தராவிஹ் என்ற பெயர் வருகின்றது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபாக்கள் இரவில் நின்று தொழுவார்கள். தொழுதற்கு பிறகு இடையெறி விடுவார்கள். 2 ரக்காத் தொழுவார்கள், நீண்ட நேரம் தொழுவார்கள், ருக்கு செய்வார்கள், சஜிதா செய்வார்கள். அதற்கு பிறகு என்ன செய்வார்கள், நீண்ட நேரம் அவர்கள் என்ன செய்வார்கள், இதெல்லாம் தொழுது முடித்ததுக்கு பிறகு இடைவெளி விடுவார்கள், இளைப்பாறுதல். இந்த தராவிஹ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை அழகாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ராஹத் என்றால் இளைப்பாறுதல். ரொம்ப டயர்டானதற்கு பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் ராஹத் என்று சொல்வார்கள்.
அதிலிருந்து தான் இந்த தராவிஹ் என்ற பெயர் வந்தது. தர்வீஹ் என்றால் ஒவ்வொரு 2 ரக்காத் தொழுகைக்கு பிறகு கொஞ்ச நேரம் இளைப்பாறுதல். கொஞ்ச நேரம் இளைப்பாறியதற்கு பிறகு மீண்டும் என்ன செய்வார்கள்? 2 ரக்காத் தொழுவார்கள். அந்த 2 ரக்காத்தை ரொம்ப நேரம் தொழுவார்கள். தொழுததுக்கு பிறகு கொஞ்ச நேரம் என்ன செய்வார்கள்? இளைப்பாறுவார்கள். தராவீஹ், தர்வீஹ். இப்படி தர்வீஹ் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருந்த சஹாபாக்கள் தராவீஹ் என்று பெயரை வைத்து விட்டார்கள். தராவீஹு ஸலா, அதாவது ஓய்வு பெறக்கூடிய தொழுகை, இளைப்பாறுதல் தொழுகை என்று இதற்கு என்ன செய்தார்கள்? பெயர் வைத்தார்கள். ஆக இப்படித்தான் இதுக்கு தராவீஹ் என்ற பெயர் வந்தது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கின்றார்கள்? தராவி தொழுகை வேறு, தஹஜ்ஜுத் தொழுகை வேறு என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல, எல்லாமே ஒரே தொழுகை தான். தராவீஹும் ஒரே தொழுகை தான், தஹஜ்ஜுத் தொழுகையும் ஒரே தொழுகை தான், ஸலாத்துல் லைலும் ஒரே தொழுகை தான், கியாமுல் லைலும் ஒரே தொழுகை தான். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். அப்போ நாமெல்லாம் இங்கே நின்று இரவில் இஷா தொழுகைக்கு பிறகு இந்த தராவி தொழுகை தொழுது விட்டு செல்கின்றோம். தொழுதற்கு பிறகு வித்ரும் தொழுது விடுகின்றோம். வித்ரு தொழுதற்கு பிறகு நாம் மீண்டும் சஹருக்கு முன்பு எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகலாமா, தஹஜ்ஜுத் தொழுகலாமா என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் இந்த கேள்வி பல காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் கருத்து வேறுபாடும் இருக்கின்றது. ஆனால் உண்மையாகவே ஹதீஸ்களை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் உண்மையாகவே மார்க்கறிஞர் அழகாக விவரம் தருகின்றார்கள். இரவில் தொழுகக்கூடிய தொழுகை ஒரே தொழுகை தான். அதுதான் இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, கியாமுல் லைல். அல்லாஹ் குர்ஆனில் தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான், ஓ மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக். இன்னும் இரவில் ஒரு சிறு பகுதியில் உமக்கு உபரியான தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுவீராக. இது எப்படிப்பட்ட தொழுகை? உபரியான தொழுகை, நாஃபில், நஃபீலான தொழுகை. தொழுகை 3 வகையாக சொல்லப்படுகின்றது. ஃபர்லான தொழுகை, 5 வேளை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றானே, அது ஃபர்லான தொழுகை. சுன்னத்தான தொழுகை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு முன்பு பின்பும் சுன்னத் இருக்கின்றது. அசர் தொழுகைக்கு பிறகு சுன்னத் தொழுகக்கூடாது, ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சுன்னத் தொழுகக்கூடாது என்று வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். இது சுன்னத்தான தொழுகை. நஃபீலான தொழுகை என்பது இரவில் நின்று தொழுகக்கூடிய கியாமுல் லைல், ஸலாத்துல் லைல், தஹஜ்ஜுத் தொழுகைக்கு சொல்லப்படுகின்றது. அதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நாஃபில், உங்களுக்கு உபரியான தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எப்படி தொழுதிருந்திருப்பார்கள்? இரவில் ஹதீஸ்களில் பல ஹதீஸ்கள் வருகின்றன. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அறிவிக்கின்றார்கள், ஒரு சஹாபி கேள்வி கேட்கின்றார், ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை ரமலானுடைய மாதத்தில் எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது நபிகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத நாட்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை 11 ரக்காத் தொழுவார்கள் என்று ஒரு ஹதீஸில் வருகின்றது. இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ரக்காத் தொழுதிருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை 7 ரக்காத் தொழுதிருக்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவு தொழுகையை 9 ரக்காத் தொழுதிருக்கின்றார்கள். 8 ரக்காத் தொழுது 1 ரக்காத் வித்ர் தொழுதிருக்கின்றார்கள். இப்படி பல ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இரவு தொழுகையை அளவு கொடுக்கவில்லை. இவ்வளவு தான் தொழுக வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யலை? கட்டளையிடவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் இவ்வளவு தான் தொழுக வேண்டும் என்று எங்கேயும் என்ன செய்யவில்லை? அவர்கள் சொல்லவும் இல்லை, செயலில் காட்டவும் இல்லை. இதை சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், இவ்வளவு தொழுதார்கள் என்று. இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகின்றது? இரவு தொழுகை என்பது உபரியான தொழுகை. நாம் என்ன செய்தோம்? அல்லாவிற்காக விருப்பப்பட்டு நாம் எப்படி வேணாலும் தொழுது கொள்ளலாம். இப்பொழுது உதாரணமாக ஒரு மனிதர் இரவு தொழுகை தொழுகின்றார். அவர் இரவு தொழுகை 8 ரக்காத் தொழுதற்கு பிறகு அவர் என்ன செய்ய தஹஜ்ஜுத் தொழுகை விரும்புகிறார். அப்போ அவர் வித்ர் தொழுகை விட்டு அவர் என்ன செய்யலாம்? தஹஜ்ஜுத் தொழுகை தொழுது விட்டு அதற்கு பிறகு அவர் என்ன செய்யலாம்? எல்லாம் ஒரே தொழுகை தான். அவர் கடைசி இரவில் எழுந்து தொழுக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அப்போது அவர் என்ன செய்யலாம்? அப்பொழுது எழுந்து அவர் 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ தொழுது
அதற்கு பிறகு என்ன செய்யலாம்? வித்திரு தொழுகை தொழலாம். ஏன் வித்திரு இறுதியாக தொழுக வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், உங்களுடைய வித்திரு தொழுகை இறுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், இறுதி தொழுகை வித்திராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இரவில் ஒரே ஒரு வித்திரு தான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். திருமீதில் வரக்கூடிய ஹதீஸ், இரவில் ஒரே ஒரு வித்திரு தான் இருக்க வேண்டும், 2 வித்திரு அல்ல. இதை வைத்து மார்க்கறிஞர்கள் விளக்கம் எப்படி தருகின்றார்கள் என்றால், இரவு தொழுகை ஒரு மனிதர் தொழுது விட்டு கடைசி இரவில் எழுது தொழுக வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது அவன் ஒருவேளை வித்திரு தொழுகை தொழுது விட்டான் என்றால் உடனே அவன் எழுந்து இன்னொரு ரக்காத் தொழுது 4ஆக ஆக்கிக் கொள்ளட்டும், 2ஆக ஆக்கிக் கொள்ளட்டும். அதற்கு பிறகு அவர் விருப்பப்பட்டு இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை தொழுது விட்டு இறுதியாக 1 ரக்காத்தோ 3 ரக்காத்தோ 5 ரக்காத்தோ வித்திரு தொழுகை தொழுது கொள்ளட்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வித்திரை ஒற்றைப்படையாக தொழுக சொல்லியிருக்கின்றார்கள். ஹதீஸில் 1 ரக்காத்தும் தொழுதிருக்கின்றார்கள், கண்டினியூவாக 3 ரக்காத்தும் தொழுதிருக்கின்றார்கள், கண்டினியூவாக 5 ரக்காத்தும் தொழுதிருக்கின்றார்கள், கண்டினியூவாக 7 ரக்காத்தும் நபிகள் நாயகம் தொழுதிருக்கின்றார்கள். அது 7 ரக்காத்தில் 6 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்து அதற்கு பிறகு 1 ரக்காத் தொழுதிருக்கின்றார் என்பதை நாம் ஹதீஸ் மூலமாக நாம் பார்க்கலாம். ஆக இப்படி இருக்கின்றது. சரி, இந்த இரவு தொழுகை ஏன் நாம் இரவில் தொழுகின்றோம்? இதை நாம் இப்படி இருக்கும் பொழுது இதை நாம் ஃபஜருக்கு முன்போ சஹருக்கு முன்பே நாம் தொழுது கொள்ளலாமே, ஏன் இந்த நேரத்தில் நாம் தொழுக வேண்டும்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வரலாற்று சொல்லப்படுகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபிகள் நாயகம் சஹாபாக்கள் இரவில் கடைசி இரவில் தான் தொழுதிருக்கின்றார்கள். இஷாக்கு பிறகு தொழுதில் வரலாற்று சொல்லப்படவில்லை, கடைசி இரவில் தொழுதிருக்கின்றார். ஒரு ஹதீஸில் வருகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவில், அதாவது பாதி இரவுக்கு பிறகு வருகின்றார்கள், வந்து தொழுகின்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கின்றாரே, நாம் நின்று தொழுவோம் என்று தொழுகின்றார்கள். மறுநாளும் நபிகள் நாயகம் வருகின்றார்கள், தொழுகின்றார்கள். அங்கே இன்னும் நிறைய சஹாபாக்கள் கூட்டமாக என்ன செய்ய தொழுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஜமாத்தாக தொழு வைக்கின்றார்கள், கூட்டம் அதிகமாகிவிட்டது. 3வது நாள் நபிகள் நாயகம் வருகின்றார்கள், வரவில்லை. நபிகள் நாயகம் 3வது நாள் வரவில்லை. சஹாபாக்கள் எதிர்பார்த்தவராக இருக்கின்றார்கள், எப்போது வரை? சஹர் வரை வருவார் என்று எதிர்பார்த்திருக்கிறார், ஆனால் வரவில்லை. உடனே நபிகள் நாயகம் சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள், எங்கே இந்த தொழுகை ஃபர்லாகி விடுமோ என்ற ஒரு பயத்தினால் நான் வரவில்லை. நீங்கள், நான் தொழுது கொண்டிருக்கின்றேன், இது எனக்கு கடமை. ரசூலுல்லாஹ்வுக்கு தஹஜ்ஜுத் தொழுகை கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் இந்த 5 வேளை தொழுகை கடமையாக்குவதற்கு முன்பே இரவு தொழுகை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கடமையாக்கியிருந்தான். ஏன்? எதற்காக? குர்ஆனை ஓதுவதற்காக. வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை தர்த்தில் படுத்துவதற்காக அல்லாஹ் கடமையாக்கியிருந்தான். ஆனால் இந்த தொழுகை நான் தொழுது கொண்டிருக்கின்றேன், நீங்கள் விருப்பப்பட்டு வந்து என் பின்னாடி நின்று தொழுகின்றீர்கள். இதை ஜமாத்தாக நான் தொழுகை வைக்கும் பொழுது நீங்கள் அதை கடமையாக்கி விட்டீர்கள் என்றால் இதற்கு பிறகு வரக்கூடிய அந்த சந்ததியினர்களுக்கு என்ன ஆகும்? சிரமமாகும். இன்று அப்படித்தான் இருக்கின்றது. அதற்கு பிறகு சஹாபாக்கள் தனித்தனியாக தொழுக ஆரம்பித்தார்கள். அவர்கள் விருப்பப்படி எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் நின்று தொழுவார்கள், எவ்வளவு நேரம் ருக்கு செய்ய வேண்டுமோ அவ்வளவு நேரம் நின்று ருக்கு செய்வார்கள், எவ்வளவு நேரம் நின்று சஜிதா செய்ய வேண்டுமோ அவ்வளவு நேரம் நின்று சஜிதா செய்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலும் தனித்தனியாகத்தான் தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு பார்க்கின்றார்கள், அங்கே ஒரு சஹாபி தொழுது கொண்டு இருக்கின்றார், இங்கே சில சஹாபி ஒரு ஜமாத்துடன் ஒருவரை வைத்துக் கொண்டு தொழுது கொண்டிருக்கின்றார். இதை பார்க்கும் பொழுது ஏன் இவர்கள் எல்லோருக்கும் ஒருவர் இமாமாக நின்று தொழுக வைக்கக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் முடிவை எடுத்து அந்த நேரத்தில் அவர்கள் அப்போது இருந்த ஒரு சஹாபிக்கு என்ன செய்ய கட்டளையிட்டு அங்கே தொழுக வைக்கின்றார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த உபை பின் கஅப் அவர்களை இமாமாக நியமித்து தொழுக வைக்கின்றார்கள். அப்போது பைஹக்கியில் பல ஹதீஸ் கிரகங்கள் வரக்கூடிய செய்தி என்னவென்றால் 20 ரக்காத் வரை தொழுதிருக்கின்றார்கள் என்று வருகின்றது. அதாவது சஹாபாக்கள் இரவெல்லாம் நின்று தொழும்போது 2 ரக்காத்தாக தொழுவார்கள் என்பதை பார்க்கும் பொழுது 20 ரக்காத் தொழுதார்கள் என்று. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் எவ்வளவு தொழுதிருக்கின்றார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கும் பொழுது 8 ரக்காத். ஆனால் சஹாபாக்களுக்கும் நபிகள் நாயகம் வித்தியாசம் இருந்தது. என்ன டிஃப்ரெண்ட் இருந்தது என்றால், நபிகள் நாயகம் 1 ரக்காத்தில் ரொம்ப நேரம் நிற்பார்கள். ஆனால் இவர்கள் இரவில் நின்று தொழுக வேண்டும் என்பதற்காக அவர்களும் என்ன செய்த இப்படி தொழலாம். ஆனால் 20 ரக்காத்து தான் தொழுதார்கள் என்பதற்கு நமக்கு ஆதாரம் கிடையாது.
அதை விட அதிகமாக தொழுதிருக்கலாம், அதை விட குறைவாக தொழுதிருக்கலாம். ஆனால் ரசூல்லா இவ்வளவு தொழுதார்கள் என்பதற்கு நமக்கு ஆதாரம் இருக்கின்றது. ஆக இந்த இரவு தொழுகைக்கு எந்த வரைகோல் கிடையாது. இவ்வளவு தான் தொழுக வேண்டும், இப்படித்தான் தொழுக வேண்டும் என்பதற்கு கிடையாது. ஏன் நாம் 8 ரக்காத் தொழுகின்றோம் என்றால், அதிகமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ், ரசூல்லா அதிகமாக 8 ரக்காத் 11 ரக்காத் தொழுதிருக்கின்றார் என்பது நமக்கு வந்த ஒரு செய்தினால் நாம் என்ன செய்கின்றோம்? 8 ரக்காத்தும் 3 ரக்காத்தும் நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம். இது ரசூல்லா செய்த செயல்னால், அவர்கள் காட்டி கொடுத்த வரியினால் நாம் செய்கிறோம். ஆனால் இவ்வளவு தான் தொழுதார்கள், இவ்வளவு தான் தொழுக வேண்டும் என்று கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றோமே, அது கூடாது. எல்லா மார்க்கறிஞர்களும் இன்று வரை இவ்வளவு தான் தொழுக வேண்டும் என்று சொன்னது கிடையாது. ஆனால் சில மனிதர்கள் இதை வைத்து கருத்து வேறுபாடு கொண்டு இவ்வளவு தான் தொழுக வேண்டும், 21 ரக்காத் தான், 8 ரக்காத் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது நமக்கு கிடையாது. அப்படி இருந்தது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்கள் அப்படி நாம் தொழுக வேண்டும். இரவில் நீண்ட நேரம் நின்று நாம் தொழுக வேண்டும். 8 ரக்காத் நாம் தொழுக வேண்டும் என்றால் இரவில் நீண்ட நேரம் நின்று தொழுக வேண்டும். அவர்கள் செய்தது போல ருக்கு நீண்ட நேரம் செய்ய வேண்டும். அவர்கள் செய்தது போல நீண்ட நேரம் சஜ்தா செய்ய வேண்டும். அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய இதையும் ஃபாலோ பண்ண வேண்டும். ஆனால் இன்று அதை ஃபாலோ பண்ணது. அதனால் தான் இது ஒரு உபரியான தொழுகை. நீங்கள் எவ்வளவு தொழுக வேண்டும் என்று நினைக்கிறோம் அவ்வளவு தொழுது கொள்ளுங்கள். இறுதியாக வித்திர் தொழுகை ஆக்கிக் கொள்ளுங்கள். வித்திர் தொழுகை இறுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இதைத்தான் எல்லா மார்க்கறிஞர்களும் நமக்கு விளக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை வைத்து கொண்டு கருத்து வேறுபாடு கொண்டு பிரிவினை ஏற்படுத்தி இருப்பது கிடையவே கிடையாது மார்க்கத்தில். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஏன் நாம் இஷாக்கு பிறகு நாம் தொழுகின்றோம் என்றால், சில பேர்களுக்கு எழுந்திருக்க முடியாது. இதை வைத்துக் கொண்டால் மக்கள் என்ன செய்வார்கள்? இரவு நேரத்தில் தொழுது கொள்வார்களே. ரமலானுடைய மாதத்தில் சிறப்பை, அந்த சிறப்பு நமக்கெல்லாம் தெரியும். மன் காம ரமதான ஈமான வ இஹ்திசாபன், யார் ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தில் இறை நம்பிக்கையுடன் நன்மை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகின்றார்களோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதை கருத்தில் கொண்டு தான் இன்று வரை இஷாக்கு பிறகு நாம் தொழுகை வைத்து விட்டோம் என்றால், தொழாதவர்கள் தொழுது கொள்வார்களே, அவர்கள் தொழுது கொள்வார்களே என்ற ஒரு எண்ணத்தில் தான் நாம் இன்று இஷாக்கு பிறகு நாம் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இரவு தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நமக்கு வேலை இல்லை, நாம் எப்போ வேணாம் தொழுகின்றோம், இப்போவும் தொழுது கொள்ளலாம். இரவில் கடைசி பகுதியில் எழுந்தும் தொழுது கொள்ளலாம். பாதி இரவில் எழுந்து கூட நாம் என்ன செய்து கொள்ளலாம்? தொழுது கொள்ளலாம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தொழுதிருக்கின்றார்கள், பாதி இரவில் தொழுது தூங்கி மிரும்பி எழுந்து தொழுதிருக்கின்றார்கள். பல ஹதீஸ்கள் நமக்கு ஆதாரபூர்வமாக இருக்கின்றது. ஆக கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் இந்த இரவு தொழுகை இருக்கின்றது, இது முக்கியமான தொழுகை. இந்த தொழுகையை பல இடங்களில் சாதாரணமாக குர்ஆனை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வேகமாக ஓதுவதோ, சீக்கிரமாக சில இடங்களெல்லாம் ரக்காத்களை முடிக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான ரக்காத்களை முடிக்க வேண்டும் படப்படப்பட என்று தொழுவதும் அது இஸ்லாத்தில் கிடையாது. தொழுகை என்பது ஹாஷியூன், பயபக்தியுடன் நிதானமாக தொழுகக்கூடிய தொழுகை தான் இந்த இரவு தொழுகை. இது உபரியான தொழுகை. விருப்பப்பட்டால் நீங்கள் நின்று எவ்வளோ நேரம் வேணாலும் நிறுத்தலாம். இப்போ நாம் தராவி தொழுது விட்டோமே, இதற்கு பிறகு நாம் விருப்பப்பட்டால் இரவில் கடைசி நேரத்தில் நின்று 2 ரக்காத்தை அரை மணி நேரம் நில்லுங்கள், அரை மணி நேரம் நின்று தொழுகுங்கள். ஏன்? அதில் கியாம் எந்த அளவிற்கு நாம் நிற்கின்றோம் அந்த அளவுக்கு நன்மை இருக்கின்றது. சஜிதா இருக்கின்றது. அல்லாவிற்கு விருப்பமான ஒரு எதுனா சஜிதாவில் அல்லாவை புகழ்வதும் மனிதன் துவா கேட்பதும் அல்லாஹ் விரும்புகின்றான். நீங்கள் சஜிதாவை அதிகமாக செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். சஜிதாவை அதிகமாக செய்யுங்கள். இரவு கடைசி இரவில் நீங்கள் சஜிதாவில் இருங்கள். இது அல்லாஹ் நினைக்கிறார். 2 ரக்காத்தை அல்லாஹ்விற்காக ஒரு பயபக்தியுடன் நிதானமாக நின்று தொழுகுங்கள். அதற்குரிய கூலி அல்லாஹ் நிச்சயமாக தருவார். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் தொழுதார்கள், சஹாபாக்கள் தொழுதினார்கள். அதற்கு பிறகு இந்த தாபீன், தபூ தாபீன்கள், இமாம்கள் தொழுதார்கள். நாமும் அப்படித்தான் தொழுக வேண்டும். ஏதோ கடமைக்கு தொழுவதல்ல இந்த தொழுகை. இது கடமைக்கு தொழுவதல்ல. இது தொழுகவில்லை என்றால் பாவமும் கிடையாது. சில பேர் என்ன நினைத்துக் கொண்டு, நீ 8 ரக்காத் தொழுகவில்லையா உனக்கு நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, அதுவும் கிடையாது. 6 ரக்காத் தான் தொழுதிருக்கின்றாய், உன்னுடைய இரவு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அதுவும் கிடையாது. தொழுகுங்கள், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தொழுகுங்கள். உங்களால் எவ்வளவு முடியும் அவர்கள் நின்று தொழுவுங்கள். அதற்குரிய கூலி அல்லாஹ் நிச்சயமாக தரக்கூடியவனாக இருக்கின்றான். இது ஒரு நஃபீலான தொழுகை என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த ஒரு சுன்னத்தான ஒரு கியாமுல் சலாத்துல்லை தஹஜ்ஜுத் தொழுகை. ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த இறுதி 10 நாட்களில் இரவு நேரத்தில் அதிகமாக நின்று தொழக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அந்த இரவில் அதிகமாக நிற்கும் பொழுது அல்லாஹ்வை அதிகமாக
ருக்கூவில் தஸ்பீ செய்வதற்கும், சஜிதாவில் அதிகமாக அல்லாஹ்வை புகழ்வதற்கும், அத்தஹியாத்தில் அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்து துவா செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பை தருவானாக. நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.